நான் எடுத்ததுக்கெல்லாம் பயப்படுறேன். எனக்கு எதை நினைச்சாலும் பயமா இருக்கு. நான் ரொம்ப கற்பனை பண்ணிக்கிறேன். நான் நெகட்டிவா யோசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா என் மைண்ட் நெகட்டிவா யோசிக்குது. இந்த பயம் அப்படிங்கிற உணர்வுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். முதல்ல பயம்னா என்ன அப்படின்னு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவோம். நம்ம எதை பயம் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஊருக்கு கிளம்புறேன். ஊருக்கு கிளம்புறப்ப ஐயோ பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துடணும் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வருது. இந்த தாட் வந்த உடனே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்ன ஊருக்கு கிளம்புறப்ப இப்படி அபசகனமா யோசிக்கிறோமேன்னு நினைச்சிட்டு அந்த எண்ணத்தோட நீங்க போராட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு போராட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த எண்ணம் என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி உங்க உடம்புல ஏதோ ஒரு நோய் வருது. அந்த நோய் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கழுத்து வலி வருது. கழுத்து வலி வந்தா அது சர்விக்கல் போன்ல ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம். இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா சர்ஜரி வரைக்கும் போகலாம். சர்ஜரி பண்ணாங்கன்னா என்னால உட்கார முடியாது, செய்ய முடியாது, போச்சு, என் லைஃபே போச்சு. இது ஒரு எண்ணம். இந்த எண்ணம் உங்களுக்கு மட்டும் இல்ல, கழுத்து வலி வர எல்லாருக்குமே இந்த எண்ணம் வரும். பட் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி நெகட்டிவா நினைக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த எண்ணத்தோட நீங்க போராட ஆரம்பிக்கிறப்ப அந்த எண்ணம் திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இவ்வளவுதான் பயம்னா. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க நெகட்டிவா நினைக்க கூடாதுன்னு நினைச்சு உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் கூட நீங்க போடுற சண்டை தான் பயம். பட் எல்லா மனிதர்களுக்கும் நெகட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் தாட் ரெண்டுமே வரும். அவங்க நெகட்டிவ் தாட்ஸை பெருசா கண்டுக்கிறது கிடையாது. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வந்தா வந்துட்டு போகுது அப்படின்ட்டு வாட் நெக்ஸ்ட், இதை எப்படி ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலான்னு போயிடுறாங்க. பட் நெகட்டிவ் தாட் வரக்கூடாதுன்னு நீங்க சண்டை போட்டுட்டே இருக்கிறதுனால தான் அந்த தாட் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. எந்த ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கிறீங்களோ அந்த விஷயம் அதிகமாயிட்டே போகும். ஸோ உங்க மைண்ட்ல வர நெகட்டிவ் தாட் ஒரு காமனான விஷயம், எல்லாருக்கும் வரக்கூடிய எண்ணம் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நெகட்டிவ் தாட் வந்ததுன்னா அதை கண்டுக்காதீங்க. அது ஒரு நார்மலான விஷயம் தான். எப்படி நல்ல எண்ணம் வருதோ அதே மாதிரி கெட்ட எண்ணமும் நம்ம மைண்ட்ல வர்றது ஒரு சாதாரண விஷயம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நல்ல எண்ணத்தை மட்டும் சிந்திக்க ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல ஒரு ஹேபிட்டாவே அது மாறிடும். இந்த பயம்ன்ற உணர்வுல இருந்து நீங்க ரொம்ப வேகமாவே வெளியே வரலாம். நன்றி, சந்திப்போம்.